நமஸ்காரம். இன்றைய அறச்சிந்தனையில் கடவுளை எப்படி நாம அணுகணும் அப்படின்ற ஒரு சிறு ஆய்வு பண்ண போகிறோம். நமக்கு எல்லாருமே கடவுள் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் அப்படின்ற ஒரு கற்பனை இருக்கு. சிலர் பக்தி தான் பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் கடவுளை அடையணும்னா தியானம் பண்ணலன்னா அடையவே முடியாது அப்படின்னு சாதிப்பாங்க. சிலர் கடவுளை இப்படி பூஜை செஞ்சாதான் அவரு நமக்கு அருள் பாலிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல அணுகுமுறைகள் பல ஆசாரியர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல எது சரி, எந்த வழியை நாம பின்பற்றணும், இந்த குழப்பம் நமக்கு ரொம்ப நாளைக்கா இருக்கு. இந்த குழப்பம் நமக்குள்ள இருக்கிறது மட்டும் இல்லாம நமக்குள்ள சண்டையும் வர வச்சிருது. சில பேரு சிவன் தான் பெரியவர், சில பேரு விஷ்ணு தான் பெரியவர், சில பேரு சக்தி தான் உலகத்திலேயே பிரதானமா இருக்கு அப்படின்னு தங்கள் இஷ்ட தேவதைய முக்கியமான கடவுள், முதன்மையான கடவுள் அப்படின்னு ஒரு வாதம் செஞ்சு அதனால பல மனக்கசப்புகள் ஏற்படுது சமுதாயத்துல. இது மட்டும் இல்லாம நம்ம சனாதன தர்மம் இல்லாத சில மதங்கள், எங்கள் மதத்தை நீங்க பின்பற்றலனா உங்களுக்கு கண்டிப்பாக நரகம் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் வேற பண்ணி எல்லாரையும் பயமுறுத்துறாங்க. இந்த சூழ்நிலையில கடவுளை நாம எப்படி அணுகிறது, எந்த முறையில் அணுகணும், சரியான முறையில் அணுகலன்னா நமக்கு பலன் கிடைக்காதா, இப்படி பல கேள்விகள் நம்ம மனசுல இருக்கு. இந்த கேள்விகளுக்கு விடை காணும் வழியில பாகவதத்திலும் மகாபாரதத்திலும் வரும் சில குறிப்புகளை மேலோட்டமா இங்க பார்க்க போறோம். இந்த குறிப்புகளை பார்த்து நம்ம மனசுல ஒரு தெளிவு ஏற்பட போகுது. இன்றைய அறச்சிந்தனையில நாம பார்க்க போறது கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி மட்டும். இந்த உண்மைகள் எந்த ஒரு இஷ்ட தேவதையாக இருந்தாலும் அதற்கும் பொருந்தும். ஒரே ஒரு கண்டிஷன்ல பொருந்தும். நான் சொல்றதுதான் சரி, இல்லைன்னா நீ நரகத்துக்கு போவ அப்படின்ற ஒரு வாதத்தை எடுத்து தனியா வச்சுட்டு, நான் பார்க்கிற பார்வையில இந்த உண்மை அதே உண்மை விதவிதமான இஷ்ட தேவதைகள் மூலம் எனக்கு புலப்படுகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே இந்த கதையில இருக்கிற உண்மை நமக்கு கிடைக்குது. இப்போ கிருஷ்ண பரமாத்மான்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் டக்குனு மனசுல வர்றது ஒரு சின்னஞ்சிறு பாலகன், 2 வயசு 3 வயசு தவழ்ந்து போற பாலகிருஷ்ணன் இல்ல, அது 7 வயசு 8 வயசு, அது மாதிரி பிருந்தாவனத்துல பல சேஷ்டிதங்கள் செஞ்ச ஒரு சின்னஞ்சிறு பாலகன். யார் நம்ம மனசுக்கு வரா? இல்ல, இந்த உலகத்துக்கு விஸ்வகுரு, பார்த்தனுக்கு சாரதி, பார்த்த சாரதி, நம்முடைய அஞ்ஞானத்தை போக்கும் ஒரு அருமையான குரு, இவர் கண்ணுக்கு வராரா? கிருஷ்ணன் எந்த ரூபத்துல நம்ம மனசுல வந்தாலும், பகவத்கீதையில இருக்கிற அமிர்தத்தை கொடுக்கிற கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, இல்ல ஞானத்தை போதிக்கிற உத்தவ கீதையில இருக்கிற பாகவதத்துல இருக்கிற கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, வர்ற கருத்துக்கள், வர்ற உண்மைகள், தத்துவங்கள் ஒன்றே. அவதாரம் மூலமாக பரமாத்மா நமக்கு அவனுடைய அருளை பலவாறாக வழங்கி இருக்கிறார். இப்போ அந்த கிருஷ்ணனை எப்படி அவன் இருந்தப்போ பலர் அவனை அணுகி பலன் பெற்றிருக்கிறாங்க அப்படின்றத ஒரு சிறு குறிப்பு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பகவானை நாம அணுகிறப்போ நம்முடைய மனதில் இருக்கிற வாசனைகள் மூலமா தான் அணுக போறோம். எப்படி உலகத்துல இருக்கிற ஒரு பொருளை நம்முடைய மனப்பார்வையில் மூலமாக பார்க்குறோமோ அதை பொறுத்து அந்த பொருளோட தன்மை நமக்கு பலவாறாக நம்ம மனசுல ஒரு தாக்கம் ஏற்படுது. ஒரு சின்ன விளையாட்டு சாமான் அது குழந்தை கையில கொடுத்தா குழந்தை ரொம்ப சந்தோஷப்படுது. அதே கல்யாண வயசுல இருக்கிற ஒரு இளைஞனோ ஒரு இளைஞக்கிட்டேயோ அந்த பொருளை கொடுத்து விளையாடு அப்படின்னா அவங்களுக்கு அதுல இஷ்டம் இருக்கிறது இல்ல. இன்னொரு இளைஞன் இல்ல ஒரு இளைஞியை பற்றி தான் அவங்க மனசு போகுது. இதே ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு அப்பா அம்மா அவங்க கையில அந்த பொருளை கொடுத்தா, இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, குழந்தை கையிலையாவது கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு பார்வை கோணம் நம்ம மனசுல வருது. இதே மாதிரி நம்ம மனசுல இருக்கிற குணம் பொறுத்து, சத்வம், ரஜோஸ் இல்ல தமஸ், இந்த குணங்களை பொறுத்து பரமாத்மாவை எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறதும் மாறுது. எப்படி ஒரே தண்ணீர் நீராகவும் இருக்கு, ஐஸாவும் இருக்கு, நீராவியாவும் இருக்கோ, அதே மாதிரி நம்ம மனசுல இருக்கிற மாற்றத்திற்கு ஏற்ப இந்த பரமாத்மாவின் அனுபவம் பலவாக இருக்கு. இந்த பரமாத்மாவை அணுகிறதுக்கு என்ன வேணும், எப்படி இருந்தாலும் அணுகணும் அப்படிங்கறது மட்டும்தான் பரமாத்மா எதிர்பார்க்கிறார். எவ்வளவு வேகமா நாம அதை அணுகிறோம், எவ்வளவு தீவிரமா நம்ம அணுகிறோங்கிறது முக்கியம் இல்லை. இதுல திசை தான் ரொம்ப முக்கியம், போற விசை இல்லை. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா direction is more important than the speed at which we approach. கீதையில என்ன சொல்லுதுன்னா, ஒரு பழம் இல்ல ஒரு பூ, ஒரு இலை இல்ல ஒரு சொட்டு தண்ணி எது கொடுத்தாலும் சரி அந்த பரமாத்மா ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிறார்.
ராமாவதாரத்துல வானரங்கள் விபீஷணன் சரணாகதி செய்யறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ராமன் இவன் ராவணனின் தம்பி, எதிராளியின் தம்பி அப்படின்னு பார்க்கல. ஏன்னா பகவானுக்கு இந்த உலகியல் தொடர்புகள் கிடையாது. கிருஷ்ணாவதாரத்துல இதே அனுபவத்தை பல இடங்கள்ல நம்மளுக்கு கிடைக்குது. பிறந்த உடனே அந்த குழந்தைய கொல்லணும் அப்படின்னு மாமா கம்சன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். குழந்தை கிருஷ்ணன் பிறந்த ராத்திரியிலேயே யமுனையின் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு போய் நந்தகோபனுடைய வீட்டுல வளர்ந்து வர்றான். அப்போ பிறந்த குழந்தை சில நாட்கள் ஆயிருக்கும், 2-3 நாள் அது மாதிரிதான் ஆயிருக்கும். அங்க ஒரு அரக்கி பூதனை அவளை அனுப்பி ஒரு கொடிய விஷத்தை அவள் மார்பகத்துல தடவி ஒரு பர்டிகுலர் நாள் எந்த குழந்தை பிறந்திருக்கோ அந்த குழந்தைகளை எல்லாம் பிடிச்சு அதுக்கு பாலூட்டி அந்த விஷத்தால எல்லா குழந்தையும் மடிஞ்சு போகுது. கடைசியில கிருஷ்ணன் கிட்ட வந்து கிருஷ்ணனுக்கு பால் ஊற்ற முயற்சி பண்றான். அவோ தன்னை ரொம்ப கவர்ச்சியா எல்லாரையும் கவரக்கூடிய வகையில ஒரு வடிவத்தை எடுத்துக்கிட்டா. அந்த காலத்துல மற்ற குழந்தைகளுக்கும் பாலூட்டி தன் அன்பை பரிமாறிக்கொள்ளும் தாய்மை இருந்ததால யாரும் பூதனை பாலூட்டுறேன் அப்படின்னு சொன்னப்போ மறுக்கல. தூங்கின்னு இருந்த குழந்தைக்கு பசி, எழுந்த உடனே பூதனை கிட்ட பால் கிடைக்குமா அப்படின்னு குழந்தை முயற்சி பார்த்தது. பார்த்தா வெறும் விஷம்தான் வருது, பால் வரல. சரி இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா பால் வரும்னு அந்த குழந்தை பால் குடிக்க எத்தனிக்கவே பூதனையோட உயிர் பிரிஞ்சிடுது. ஆனா அந்த பூதனைக்கு என்ன ஆயிருக்குன்னா, அவளுடைய உடல் ராட்சச வடிவம் பெற்று விகாரமாக இருந்த போதிலும் நந்தகோபர் மதுராவுக்கு போயிட்டு திரும்பி வர்றப்போ இந்த பூதனையின் விகார உடலை பார்த்து எப்படி தகனம் பண்ணணும் அப்படின்னு ஏற்பாடு பண்றப்போ அதை வெட்டி பல சின்ன சின்ன துண்டங்களா பண்ணி தனித்தனியே எரிக்க முயற்சி பண்றாங்க. அப்போ அந்த உடலிலிருந்து நறுமணம் வீசிற்று அப்படின்றத பாகவதம் ரெக்கார்ட் பண்ணுது. பூதனை தீய எண்ணத்துடன் விஷத்தை கிருஷ்ணனுக்கு பால் மாதிரி கொடுத்தாலும் கிருஷ்ணன் அதை அன்போடு ஏற்றுக்கொண்டு அவளுக்கும் மோட்சம் அளித்தார் என்பதே பாகவதம் கூறும் கூற்று. சரி, பூதனைக்கு மோட்சம் கொடுத்தார், மாமா கம்சனை போய் கொன்னுட்டாரே. அங்கதான் நாம பாகவதத்தை நல்லா படிக்கணும். கம்சன் அவன் தந்தை உக்ரசேனையே பிடிச்சு ஜெயில போட்டுட்டான். தன்னுடைய தங்கை தேவகி, அவள் கணவன் வசுதேவர் எல்லாரையும் ஜெயில போட்டு சித்திரவதை பண்றான். எப்போ அசரீரி வாக்கு கேட்டுதோ அப்போதிலிருந்து 24 மணி நேரமும் கிருஷ்ணனை பற்றிய சிந்தனை. அவன் கிருஷ்ணனை பற்றினது பயம் காரணமாக. அப்படி பயம் காரணமாக பற்றினாலும் அந்த கம்சனுக்கும் கிடைத்தது மோட்சம். இன்னொரு கேரக்டர் நாம கேள்விப்பட்டிருப்போம், சிசுபாலன். அவனும் கிருஷ்ணனுடைய ஒரு அத்தை மகன். பிறந்ததுல இருந்தே கிருஷ்ணன் மேல ஒரு பகைமை. ஜராசந்தன் கம்சனுடைய மாமனார். 17 தடவை 23 அக்ஷோணி சேனைகள் எடுத்துக்கொண்டு போய் மதுரா மேல படையெடுத்தும் ஒவ்வொரு தடவையும் தோல்வி மேல் தோல்வி. இருந்தாலும் அந்த கிருஷ்ண பகைமை காரணமாக சிசுபாலன் அவனோடு சேர்ந்துக்கிறான். அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மேரேஜ், அரசியல் கல்யாணம். இந்த அரசியல் கல்யாணம் எதுக்கு அப்படின்னா, இருக்கிற அத்தனை கிருஷ்ண பகைவர்களையும் ஒரு அணிக்குள்ள திரட்டணும் அப்படிங்கிறது ஜராசந்தனுடைய முயற்சி. அதனால அவன் பக்கம் சிசுபாலன், பவுண்டரகன், தந்தாவக்ரன் போன்ற பல தீய எண்ணம் கொண்ட அரசர்களை தன் கொடை கீழ் கொண்டு வர்றான். அப்போ ருக்மன், விதர்ப நாட்டு மன்னனுடைய இளவரசன், தன் தங்கை ருக்மிணிய சிசுபாலனுக்கு மனம் செஞ்சு கொடுத்தா இந்த அரேஞ்ச்மெண்ட் வரும் அப்படின்றது அவங்க முயற்சி. ருக்மிணி கிருஷ்ணன் கிட்ட ஒரு கடிதாசி போடுற, உடனே வந்து என்னை காப்பாற்றவும், இல்லைன்னா நான் உயிரை விட்டுடுவேன். ஒரு அருமையான லவ் லெட்டர். சினிமாவில் காமிக்கிற லவ் லெட்டர் மாதிரி பேத்தர்லாம் கிடையாது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் லவ் லெட்டர். அந்த லவ் லெட்டரை பற்றி பிறகு இன்னொரு சமயம் ஆழ்ந்து ஆராய்வோம். திடீர்னு எங்கிருந்தோ வந்த கிருஷ்ணன் ருக்மிணிய கூட்டிக்கிட்டு கல்யாணமே பண்ணிக்கிறார். இந்த கோபம் வேற சிசுபாலனுக்கு. கையில கிடைச்சது வாயில கிடைக்கலன்ற மாதிரி. பல வருஷங்கள் கழித்து யுதிஷ்டிரன் ராஜசூய யஜ்ஞை செய்யும் போது எல்லா முக்கிய அரசர்களுக்கும் அழைப்பு அங்க இருந்தது. முதல் பூஜை யாருக்கு நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு விடையாக வியாசர், பீஷ்மர் போன்ற பெரியோர்கள் ஒரு மனதாக கிருஷ்ணனை காண்பிக்கவே கிருஷ்ணனுக்கு அந்த பூஜை கொடுக்க எத்தனிக்கிறாங்க. அப்போ சிசுபாலன், பெரியவர்கள்லாம் இருக்கும் இந்த சபையில எல்லாரையும் விட்டுட்டு இந்த மாட்டுக்கார பயலை பிடிச்சி நீ பூஜை கொடுத்தா அது எல்லாருக்கும் அவமானம்
அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையை கிளப்புறான். கிருஷ்ணனை வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறான். சிசுபாலன் பிறந்தப்பவே அவன் அன்னைக்கு கிருஷ்ணன் ஒரு வரம் கொடுத்திருந்தார். அவன் செய்யற 100 கொடிய பாவங்களை மன்னிக்கிறேன். அவனுடைய கவுண்டர் கிட்டக்க வந்ததுனால, ரொம்ப திட்ட ஆரம்பிச்சதுனால கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், இந்த பவுண்டரியே தாண்டாத. அவன் நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி இன்னும் திட்டிக்கிட்டே இருந்தான். கிருஷ்ணனை மட்டும் திட்டாம அங்க இருந்த பீஷ்மரையும் பார்த்து உன்ன மாதிரி ஒரு கோழை யாரும் இல்ல அப்படின்னு அவரையும் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டான். கடைசியில கிருஷ்ணர் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால அவனுடைய தலையை கொய்து அவனுடைய சகாப்தத்தை முடிக்கிறார். அப்போ மகாபாரதத்திலையும் பாகவதத்திலையும் ரெக்கார்டான கூற்று என்னன்னா, அங்க இருந்தவர்கள் சிசுபாலனுடைய உடலிலிருந்து ஒரு ஒளி கிளம்பி கிருஷ்ணனோடு ஐக்கியமானதை அவங்க கண் கூட பார்த்தாங்க. அதே மாதிரி பவுண்டரக்கன் அப்படின்ற ஒரு கருஷ நாட்டு மன்னன், அவன் தினமும் கிருஷ்ணன் எப்படி வேஷம் போட்டிருப்பாரோ அவருடைய உடை நடை பாவனை எல்லாமே கிருஷ்ணன் மாதிரி மாற்றிக்கிட்டான். கிருஷ்ணன் ஒரு மயில் ரேகை வச்சுக்கிட்டா இவனும் ஒரு மயில் ரேகை, கிருஷ்ணன் ஒரு பட்டு பீதாம்பரம் போட்டுருந்தா இவனும் ஒரு பட்டு பீதாம்பரம், கிருஷ்ணர் ஒரு கதையை வச்சிருந்தாரு இவனும் அதே பேர் வச்சுக்கிட்டு ஒரு அட்டகத்தியும் அட்ட கதையும் வச்சிருந்தான். கிருஷ்ணர் என்னென்ன வச்சிருந்தாரோ அதே மாதிரியும் வச்சிருந்தான். ஒரு நாள் கிருஷ்ணருக்கு ஒரு லெட்டர் போடுறான். நான் தான் உண்மையிலே வாசுதேவன், உன்னுடைய சங்கு சக்கரம் போன்ற அடையாளங்களை ஒரிஜினலை என்கிட்ட கொடுத்துடணும், இல்லைன்னா இப்பவே உன்னை கொண்டுடுவேன். சரின்னு கிருஷ்ணர் ஒரு படையை எடுத்துக்கிட்டு அவன் காசி நாட்டில் அவனோட ஃப்ரெண்டு கூட இருந்தோம். ஸோ அந்த காசி நாட்டு ராஜனோட அந்த காசிராஜன் மேலே ஒரு படையை எடுத்துக்கிட்டு போறாரு. பவுண்டரகன் அந்த போரில் மாண்டு போகிறான். ஆனால் அந்த பவுண்டரகன் 24 மணி நேரம் கிருஷ்ண பரமாத்மையே தியானம் பண்ணதுனால அவனுக்கும் வைகுண்ட பிராப்தி கிடைக்குது. அதே அவன் சென்ற தவறான பாதையை அவனுக்கு துணை போன காசிராஜனுக்கு அந்த பேர் கிடைக்கல. இப்படி பலவாறாக பல கதைகள் மூலமாக நமக்கு பெரியவர்கள் மறுபடியும் ஒரு உண்மையை சுட்டி காட்டிருக்காங்க. பரமாத்மா என்னும் பரப்பொருள் ஒன்றே. அதை நாம் எப்படி அடையறோம் அப்படிங்கிறது நம்முடைய திசையை பொறுத்து இருக்கு, விசையை பொறுத்து இல்லை. நாம இப்போ ஒரு இடத்துக்கு போகணும், அந்த இடம் 500 கிலோமீட்டர் வடக்கே இருக்கு அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். நாம 100 கிலோமீட்டர் வேகத்துல தெற்கு நோக்கி போனா அந்த இடத்த எப்படி அடையிறது? இல்ல 1000 கிலோமீட்டர் வேகத்துல போனாலும் தெற்கு நோக்கி போனா அந்த இடத்தை எப்படி அடையிறது? அதே நம்முடைய ஓரியன்டேஷன், பார்வை கோணம், டைரக்ஷன் வடக்கு நோக்கி இருந்தது. ஆனா நாம 2 கிலோமீட்டர் வேகத்துல தான் போயிட்டு இருக்கோம், இல்ல 50 கிலோமீட்டர் வேகத்துல போறோம், இல்ல 100 கிலோமீட்டர் வேகத்துல போறோம். கண்டிப்பா இலக்கை நோக்கி போய்கிட்டு இருந்தா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த இலக்கை அடைவோம். எப்படி அஜாமிளன் கதையில பாகவதத்துல ஒரு மருந்தை நாம அதனுடைய தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டாலும் தெரியாம சாப்பிட்டாலும் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்குமோ, எப்படி இருக்கிற கொடிய வியாதிகளுக்கு தடுப்பூசி போடுறோம், அந்த தடுப்பூசி எப்படி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. யார் எப்படி வச்சிருந்தாங்க தெரியுமா? தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கையில நம்ம அந்த தடுப்பூசி போட்டுக்கிறோம். ஆனா அந்த தடுப்பூசியோட தன்மை அந்த நோய் கிட்ட இருந்து நம்ம காப்பாத்துது. அதே மாதிரி பரமாத்மாவை நாம் எப்படி அணுகிறோம்ன்றது நம்முடைய மன ஓரியன்டேஷனை பொறுத்து இருக்கு, மனசு எப்படி ஓரியன்ட் ஆயிருக்குன்றதை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இந்த கதையில அர்ஜுனனை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங் தகவல்கள் கொடுக்க போறோம். கதை நம்ம கேள்விப்பட்ட கதை தான், ஆனா நம்ம ஒழுங்கா படிக்கிறது இல்லையே, அதனால சில விஷயங்கள் வித்தியாசமா இருக்கும். நமக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் டிவியில காமிச்ச மகாபாரதம் இல்ல யாரோ எப்பவோ சொன்ன கதை, அதுல சில விஷயங்கள் விடுபட்டு இருக்கும். அதனால முக்கியமான கருத்துக்களை நாம தெரிஞ்சுக்கிறது இல்லை. 100க்கு 100 வாங்கணுங்கிற இடத்துல 35 போட்டு பாஸ் மார்க் வாங்கினா போதும்ன்ற நிலைமையில நம்ம அணுகிறோம். விராட பருவத்தில் முடிவில் அர்ஜுனன் வெளிப்பட்டு கௌரவர்களை தனி ஒருவனாக நின்று போரிட்டு ஜெயிக்கிறான். அதற்கு பிறகு அபிமன்யுவை உத்தரைக்கு மனம் செய்ய ஏற்பாடு செஞ்சு அங்கே பல முக்கியஸ்தர்கள் வருகை புரிகிறார்கள். அந்த கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்கள் 13 வருஷம் அஜ்ஞாதவாசத்துடன் அனுபவிச்சிருக்காங்க, விதிப்படி அனுபவிச்சிருக்காங்க. அதற்காக இப்போ போய் திருதராஷ்டிரன் கிட்ட தன்னுடைய நாட்டை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறத பத்தி முயற்சி எடுக்கணும்னு வலியுறுத்துறார். பலராமன் கிருஷ்ணர் எது செஞ்சாலும் அதுக்கு உல்டாவா செய்யற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். பலராமன் யுதிஷ்டிரன் எப்போ சூதாடி
போராடி தன்னுடைய நாட்டை தோத்தானோ அப்போ அந்த நாட்டை பத்தி கேட்கறதுக்கு அவனுக்கு உரிமையே இல்லை அப்படின்னு பழிய முழுசும் யுதிஷ்டிரன் மேலேயே போட்டுட்டார். அதுல சகுனியோட பங்கையோ அது துரியோதனுடைய பங்கையோ அவர் பெருசா பார்க்கல. அதனால அங்க கூடியிருந்த சாத்தியகி அவன் ஒரு கிருஷ்ண பக்தன், அவனும் ஒரு விஷ்ணுகுல வீரன். அவன் அர்ஜுனன் கிட்ட இருந்து நிறைய அஸ்திரங்களை பெற்று இருந்தனால அவங்க 2 பேருக்கும் ஒரு குருஸ்தானத்துல இருந்து பார்க்கறான். அவன் சொன்னான், யாரு தடுத்தாலும் தான் பாண்டவர்கள் சார்பாக சண்டை போட்டு அந்த ராஜ்யத்தை வாங்கி கொடுப்பேன். அதனால அங்க இருந்த அத்தனை பேரும் அடுத்த நடவடிக்கையாக என்ன செய்யணும் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சாங்க. கிருஷ்ணர் கல்யாணம்லாம் முடிஞ்சிட்டு துவாரகைக்கு கிளம்பிட்டாரு. பலராமன் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பக்கம் சண்டை போடக்கூடாது அப்படின்றது அவனுடைய வாதம். இப்பொழுது பாண்டவர்கள் கௌரவர்கள் தங்களுடைய சேனை பலத்தை கூட்ட ஆரம்பிக்கிறாங்க. யுத்தம் வந்தால் ரெடியா இருக்கணும் அப்படின்றதுக்கு 2 பக்கமும் சேனைகளை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுனன் தானே சென்று கிருஷ்ணன் தன் சார்பில் சண்டை போடணும் அப்படின்னு கேட்கறதுக்கு போறான். ஒற்றர்கள் மூலமாக இதை தெரிஞ்சுக்கிட்ட துரியோதனன் வேகமாக செல்லக்கூடிய ஒரு தேரை எடுத்துக்கிட்டு அவனுக்கு முன்னாடி துவாரகைக்கு போயிடுறான். அவன் வந்து சேர்ந்தப்போ வந்த அசதியில கிருஷ்ணன் தூங்கிக்கிட்டு இருக்காரு. இவன் அதை பார்த்துட்டு எகத்தாளமா அவர் தலைப்பக்கம் இருக்கிற ஒரு சீட்ல உட்காந்துக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அர்ஜுனன் வர்றான். அவன் வந்துட்டு கிருஷ்ணனுடைய கால் மாட்டில் நின்னுண்டு கிருஷ்ணன் எப்போ கண் விழிப்பார் அப்படிங்கிறத கை கூப்பி முகத்தில் ஒரு புன்முறுவலுடன் ஒரு எதிர்பார்ப்புடன் ஏக்கமா பார்த்துக்கிட்டு இருக்கான். கிருஷ்ணன் கண் முழிச்சு அர்ஜுனனை பார்த்ததும் எங்க வந்த காரியம் கெட்டு போயிடுமோ அப்படின்றதுக்காக துரியோதனன் தான் வந்திருக்கிற விஷயத்தையும் சொல்றான். பலராமர் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து விடுறான். கிருஷ்ணர் கல்யாணத்தின் போது ஒரு பாயிண்ட மென்ஷன் பண்றாரு. பாண்டவர்கள் கௌரவர்கள் இருவருக்கும் அவர் சமம். அந்த பாயிண்ட துரியோதனன் இப்போ கிருஷ்ணனுக்கே நினைவுபடுத்தி வரக்கூடிய சண்டையில தன் சைடு சப்போர்ட் செய்யணும் அப்படின்னு கேட்குறான். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பு போயிடுமே அப்படின்றதுக்காக ஒரு சின்ன டெக்னிக்காலிட்டி கொண்டு வர்றார். நீ முன்னாடியே வந்திருந்து என்னை கேட்டிருந்தாலும் முதல்ல நான் பார்த்தது அர்ஜுனன், அதனால 2 பேருக்குமே நான் உதவ போறேன். இப்போ ஒரு புது கேள்வி என்னன்னா, யாருக்கு கேட்கும் வாய்ப்பு முதல்ல கொடுக்கணும்? அர்ஜுனன் உங்க 2 பேர்ல இளையவனாக இருக்கிறதுனால அவனுக்கே அந்த வாய்ப்பு முதல்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது கிருஷ்ணனுடைய வாதம். ஒரு பக்கம் 1,00,000 நாராயணி சேனை, அவங்க கிருஷ்ணன் மாதிரியே தேஜஸ், அவங்களுக்கு அபரிதமான சக்தி இருக்கு. இன்னொரு பக்கம் ஆயுதம் ஏந்தாமல் கிருஷ்ணன். இந்த 2 சாய்ஸ்ல எது உனக்கு வேணும் அப்படின்னு அர்ஜுனனை முதல்ல கேட்கிறார். அர்ஜுனன் பார்த்துட்டு யோசிக்கவே இல்லை. கஷ்டமான கேள்வி கேட்டாலும் டக்குன்னு ஒரு ஆன்சர் சொல்றான். ஆயுதம் ஏந்தாமல் தன் பக்கம் சண்டை போட்டா அதுவே எனக்கு போதும். அயுத்தியமானம் சங்கிராமே வராயசாம் கேசவம். துரியோதனுக்கு சந்தோஷம், தலகால் புரியல. இது மாதிரி ஒரு தப்ப அர்ஜுனன் செய்வான்னு அவன் யோசிக்கவே இல்லை. வந்ததே சண்டை போடுறதுக்கு ஆள் சேர்க்கறதுக்கு, இவன் சண்டையே போடாத ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான். சந்தோஷத்துல சரி கிடைச்சது போதும்னு சொல்லிட்டு கிடைச்சதே தன்னுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பலராமர் கிட்ட போறான். பலராமர் கிட்ட தன்னுடைய சப்போர்ட்டை கேட்டப்போ பலராமர் இந்த அண்ணன் தம்பி சண்டையில தனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றத தெளிவா சொல்றார். 2வது, கிருஷ்ணன் ஆப்போசிட் சைட்ல இருக்கிறதுனால அவரு சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லிடுறார். கிருஷ்ணனுக்கு எதிர்த்து தன்னுடைய காரியங்கள்ல செயலாக்கம் செய்ய முடியாதுன்றத தெளிவா சொல்லிடுறார். 3வது, அங்க கிருதவர்மன் அப்படின்ற ஒரு யாதவ குல வீரன் இருக்கான். அவன் ஒரு அக்ஷௌனி சேனைய துரியோதனுக்கு அவனோட தலைமையிலேயே கொண்டு வர்றதா சொல்றதுனால துரியோதனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. 3 முக்கியஸ்தர்கள் இருந்தாங்க. 3மே தன்னுடைய காலம். கிருஷ்ணன் சண்டை போடாம அந்த பக்கம் ஒரு லயபிலிட்டி, ஒரு சுமை மாதிரி பாண்டவர்கள் பக்கம் போயிட்டான். கிருஷ்ணனுடைய சேனை கிருதவர்மனுடைய சேனை தனக்கு வந்துடுச்சு. பலராமர் சண்டை போடாம ஒதுங்கி நிக்கிறேன்றாரு. இன்னும் நல்லதா போச்சு. 3க்கு 3ம் தன்னுடைய வெற்றி அப்படின்றது அவனுடைய கணக்கு. சந்தோஷமா ஹஸ்தினாபுரத்துக்கு திரும்பி போயிட்டான். கிருஷ்ணனுக்கு ஒரு சந்தேகம், ஏன் அர்ஜுனன் தம் பக்கம் ஆயுதமே இல்லாம சண்டை போடுறதுக்கு ஒரு வரத்தை கேட்டிருக்கான் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இப்பதான் டிவி வெர்ஷன்ல இருந்து ஒரு மாற்றம். கிருஷ்ணனுடைய பக்தன், அதனால கிருஷ்ணனை கேட்டதா நம்மளுக்கு டிவியில சொல்லுவாங்க, கிடையாது. பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, கிருஷ்ணன் ஏற்கனவே பல போர்ல பல சாதனைகள் செஞ்சிருக்காரு. கிருஷ்ணன் ஒருவனே கௌரவர்கள் சேனைய முறியடிக்க வல்லமை இருக்கிறதுனால கிருஷ்ணன் ஆயுதம் எடுத்து சண்டை போட்டு அவரோட பேரை சம்பாதிக்கணும்
நல்ல பேரை எடுக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் கிடையாது. ஆனா அர்ஜுனனுக்கு ஒரு சத்திரிய வீரன் தன்னுடைய தோள் வலிமையினால ஒரு போர்ல ஜெயிச்சு அந்த ராஜ்யத்தை பெறணும்ன்ற ஒரு ஆசை. அதனால அவனுடைய சுயநலம் காரணமாக தனக்கு புகழ் கிடைக்கணும்ன்ற ஒரு குறுகிய நோக்கத்தோடு ஒரு ஈகோ பர்ஸ்பெக்டிவ்ல இதை கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா வரத்தை கேட்கறான். தன் நீண்ட நாள் ஆசை கண்ணன் சாரத்தியம் பண்ணி இந்த போர்ல அவன் ஜெயிக்கணும்ன்றது அவனுடைய ஆசை. கிருஷ்ணர் தன்னுடைய டேர்ம்ஸ்க்கு இது ஒன்றும் வயலேஷன் இல்லை, அதனால சரி உன் பக்கம் உனக்கு சாரதியா இருக்கேன் அப்படின்றதுக்கு சம்மதிக்கிறார். இந்த கதையை இங்கே நிறுத்திப்போம். சந்தோஷமா அர்ஜுனன் யுதிஷ்டிரன் கிட்ட கிருஷ்ணன் தன் சைடு இருக்கார் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறான். அதோட இந்த கதையை இங்கே நிறுத்திக்குவோம். இந்த கதையிலிருந்து நமக்கு எப்படி நம்ம வாழ்க்கையில நாம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்றத ஆராய்ச்சி செய்யறதுக்கு முன்னாடி அர்ஜுனனுடைய மனசை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அர்ஜுனன் இருபக்க சேனைகள்லையும் கம்பேர் பண்ணா தலை சிறந்த வீரன், அவனுக்கு நிகர் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வீரன் சிவபெருமானையே சண்டை போட்டு அவரை மகிழ்ச்சி செஞ்சு அதனால பாசுபதாஸ்திரம் பெற்ற ஒரு சிறந்த வீரன். இருந்தாலும் அவன்கிட்ட 1-2 குறைபாடுகள் இருக்கவே. அந்த குறைபாடுகள் என்ன, அது எப்படி அவன் மனசை திசை திருப்புது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்திரபிரஸ்தம் நிறுவனத்துக்கு முன்னாடி அந்த இடம் பூரா ஒரு காடா இருந்தது. அந்த காண்டவ வனத்தை எரிச்சு நாடு செய்யணும் அப்படிங்கிறது யுதிஷ்டனுடைய ஆசை. அதனால அந்த காண்டவ வனத்தை எரிக்கும் போது அர்ஜுனனுக்கு சண்டை போடுறதுக்கு சிறந்த வில் அம்பார தூணி இல்லைன்றதுனால அக்னி பகவான் வருணன் கிட்ட இருந்து ஒரு காண்டீவம்ன்ற ஒரு வில்லையும் எண்ணிக்கையில குறையாத 2 அம்பார தூணியையும் அவனுக்கு கொடுக்கிறார். அதை வச்சுக்கிட்டு அந்த காண்டவ வனத்தை அழிக்க முற்படுறப்போ அதை காப்பாத்துறதுக்கு இந்திரன் வர்றான். வந்திருக்கிறது இந்திரன்னு தெரிஞ்சும் கிருஷ்ணார்ஜுனர்கள் அந்த போர்ல வெற்றி பெறாங்க. அப்போ இந்திரன் சந்தோஷத்தால 2 பேருக்கும் வரம் தர்றதா சொல்றான். அர்ஜுனன் அவனுக்கு எல்லா அஸ்திரங்களும் வேணும், திவ்யாஸ்திரங்களும் வேணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்க. நீ பரமேஸ்வரனை தியானம் பண்ணி பிற்காலத்துல அவருடைய அஸ்திரத்தை பெற்றப்புறம் உனக்கு இந்த அஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு இந்திரன் அந்த வரத்தை கொடுக்கிறார். அப்போ கிருஷ்ணனுக்கும் ஒரு வரம் கேளு அப்படின்னு ஒரு வாய்ப்பை இந்திரன் கொடுக்கிறான். கிருஷ்ணன் கேட்ட வரம் எப்பொழுதும் எத்தருணத்திலும் அர்ஜுனன் கிட்ட மாறாத நட்பு வேண்டும். அர்ஜுனனுக்கு புகழ் வேணும். ஆனா பரமாத்மாவுக்கு நம்ம ஜீவாத்மா மேல இருக்கிற கருணையினால அந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு நன்மை செய்யணும்ன்றது எப்பவுமே இருக்கு. 2வது பாயிண்ட், மகாபாரதத்துல கடைசி பருவத்துக்கு முன்னாடி இருக்கிற பருவம் மகாபிரஸ்தானிக்க பருவம். உடலுடன் சொர்க்கத்தை அடையணும் பொருட்டு பஞ்ச பாண்டவர்கள், திரௌபதி, எங்கிருந்தோ சேர்ந்துகிட்ட ஒரு நாய், இத்தனை பேரும் வடக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளா மாண்டுகிட்டே வராங்க. பீமசேனனுக்கு அவங்க மாண்டதோட ரகசியம் தெரியணும் அப்படின்றத யுதிஷ்டன் கிட்ட கேட்கறான். முதல்ல விழுந்தது திரௌபதி. அவ ஏன் விழுந்தா அப்படின்னா அவளுக்கு 5 கணவன்மார்கள் இருந்தாலும் அர்ஜுனன் மேல ஒரு தனி காதல், எக்ஸ்ட்ரா லவ், அதனால அவள் விழுந்து விட்டாள். அடுத்தது சகாதேவன். அவன் விழுந்த காரணத்தை யுதிஷ்டன் சொல்றப்போ அவனுக்கு தன்னை விட புத்திசாலி யாரும் கிடையாதுன்ற ஒரு அபிப்பிராயம். நகுலன் விழுந்த காரணத்தை சொல்றப்போ தன்னை விட யாரும் அழகனில்லைன்ற ஒரு எண்ணம், அதனால விழுந்தான். பொய்யே பேசாத அர்ஜுனன் விழுந்தப்போ பீமசேனனுக்கு ஒன்னும் புரியல. யுதிஷ்டன் சொல்றார், அவனுக்கு எப்பவுமே புகழ் மேல ஒரு கண், எந்த காரியத்திலுமே புகழ் தனக்கு எப்படி இருக்கும்ன்றது அவனுக்கு ஒரு கால்குலேஷன். மகாபாரத போரை தனி ஒருவனே ஒரே நாள்ல முடிச்சுடுறேன் அப்படின்னு ஒரு வீண் தற்பெருமை வேற பேசிக்கிட்டான். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. பல வீரர்கள் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தால கொன்னதுனால இவனுடைய தற்பெருமை அங்கு செயல்படல. அதனால புகழ்தான் அர்ஜுனனுக்கு முக்கியமா இருந்திருக்கு, அதுதான் அவன் வீழ்வதற்கு காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இது நம்ம கதை மாதிரி தான் இருக்குது. இந்த கதையில் நமக்கு என்ன இதனால அப்படின்றத நம்ம பார்க்குறப்போ அர்ஜுனன் கிட்டத்தட்ட நம்மள மாதிரி தான் இருக்கான். சில வித்தியாசங்கள், அவன் திறமையில் நம்மளை விட பல மடங்கு பெரிய ஆள், தர்மத்தில் நம்மளை விட பெரிய ஆள். ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளை மாதிரி தான் அவனும் யோசிக்கிறான்றது தெரியுது. மகாபாரத போரில் கிருஷ்ணன் தன்னோட ஆயுதம் இல்லாமல் சண்டை போட்டாலும் பரவாயில்ல அப்படின்றதுக்கு முக்கிய காரணம் அவனுடைய புகழ் இன்னும் பரவணும், பெருகணும் அப்படின்றது தான் அவனுடைய காரணம். ஆனா கிருஷ்ணனுடைய கைரேகை இல்லாம அர்ஜுனன் உயிரோடவே இருந்திருக்க முடியாது. 9 நாள்ல பீஷ்மர் செய்யற போரின் வன்மை தாங்காம பாண்டவர்கள் ரொம்ப மனமுடைஞ்சு போயிருக்காங்க. இதே கதையில போனா இன்னும் 2 நாள்ல பீஷ்மர் இவங்க பக்கம் சண்டை போடுறதுக்கே ஆள் இல்லாம பண்ணிடுவார் போல் இருக்கு. அப்போ கண்ணனுடைய
அட்வைஸ் பேர்ல பீஷ்மரையே போய் கேட்குறாங்க, உங்களை எப்படி கொல்றது சொல்லி கொடுங்கன்னு சொல்லி தர்றார். அதே மாதிரி அபிமன்யு வதத்திற்கு பிறகு ஒரு பிரதிஜை செய்யறான், மறுநாள் சூரியாஸ்தமத்துக்குள் ஜெயதிரதனை கொல்றேன். இது சாதாரண விஷயமா? துரோணர் ஒரு அருமையான வியூகத்தை அமைச்சு, அந்த வியூகத்துக்கு பின்னாடி இன்னொரு வியூகத்தை அமைச்சு, அதுக்கு பின்னாடி இன்னொரு வியூகத்தை அமைச்சு, ஒரு 25-30 மைலுக்கு பின்னாடி ஜெயதிரதனை பாதுகாப்பா வச்சிருக்காரு. அர்ஜுனன் போற வழியில எல்லாம் மகாரதர்களா இருக்காங்க. அவ்வளவு எளிதாக வீழ்த்த முடியாத வீரர்களை நடுவில் வச்சிருக்காரு. இத்தனை பேரையும் தாண்டி ஜெயதிரதனை கொல்ல வச்சிருக்காரு. அதன் மூலமாக அர்ஜுனனை காப்பாத்திருக்கார். அதே மாதிரி துரோணர் தன்னுடைய தீவிரத்தை போரில் தவறாக காட்டவே அவரை விளக்கறதுக்கு அஸ்வத்தாமாங்கிற யானையை கொன்னுட்டதா பொய் சொல்ற ஒரு வதந்திய பீமன் மூலமா சொல்ல வச்சு, அதையே யுதிஷ்டனையும் சொல்ல வச்சு துரோணரை விளக்கிறார். கர்ணன் செய்த தவறுகளை சுட்டி காட்டி அவன் தலையை கொய்யறதுக்கு ஏற்பாடு பண்றார். அதே மாதிரி துரியோதனன் பீமனை விட பலசாலியாக இல்லாவிட்டாலும் கதா யுத்தத்தில் அவனை விட சிறந்த வீரனாக இருந்ததாலும் 13 வருஷம் விடாமல் பயிற்சி செஞ்சதோட பலனாக அவன் கை ஓங்கி இருக்கவே பீமன் அவன் தொடையை கதையால் பிளக்கும் பிரதிஜையை அவனுக்கு நினைவுபடுத்தி அவனை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றார். இதுல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, பரமாத்மா பல வகையில நமக்கு அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதை நாம தான் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு அருமையான உடலை கொடுத்து அந்த உடல் மூலமாக நம்முடைய வாசனைகளை போக்கி அவரை தியானம் செய்யறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்போ நம்ம அந்த மானிட பிறவியை எடுத்துட்டு மிருகம் மாதிரி புத்தியை யூஸ் பண்ணாம இருந்தா அதுலேருந்து வர்ற பலாபலன்கள் கிட்டேருந்து யார் நம்மளை காப்பாற்றுவாங்க? அப்பவும் அந்த புத்தியை கொடுத்து நம்மளை காப்பாத்துறாரு. புத்தியை உபயோகம் பண்ணாமல் நாம் அதை பின்னாடி தூக்கி வைக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். இப்படி பலவாறாக பரமனின் அனுகிரகம் நம் மீது இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில வரும் துக்கங்களை நம்ம புத்தியால போக்கிக்க முடியுது. நாம என்ன பண்றோம்? துரியோதனன் மாதிரி இருக்கோம். கிருஷ்ணன் வேண்டாம், பரமாத்மா வேண்டாம், ஆன்மீகம் வேண்டாம், அவன் சொன்ன அறிவுரை வேண்டாம், பகவத்கீதை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறோம். அர்ஜுனன் மாதிரி தவறான ஒரு எண்ணத்தோடு கூட கிருஷ்ணன் சொல்ற மாதிரி நான் செய்யறேன் அப்படின்னு அவனை நம்ம கட்சியில வச்சுக்கிட்டோம்னா நாம செய்யற தப்பான காரியங்கள் கூட சரியாகி நல்ல விதமா நமக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய வகையில அமைஞ்சிடுது. இந்த கதையில முக்கியமான விஷயம் ஒன்று கவனிக்கணும். அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சொன்னது, தானே எல்லா காரியங்களையும் செய்கிறேன், நீ சும்மா என் கூட இருந்தால் போதும் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஏன்னா நம்முடைய சைடில் நமக்கு ஒரு ஆலோசகராக, ஒரு வழிகாட்டியாக, நம்முடைய ஆணவம் அகம்பாவத்திலிருந்து நம்மையே காப்பாற்றிக்கிறதுக்கு பரமாத்மாவோட அனுகிரகம் தேவை. அதனால்தான் பகவத்கீதை முடிகிற தருவாயில் சஞ்சயன் சொல்கிறான், எங்கே கிருஷ்ண பரமாத்மா இருக்கான் அங்க அர்ஜுனன் மாதிரி எங்க காரியங்களை செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கானோ அந்த இடத்துல ஸ்ரீதேவி விட்டு பிரியறதில்ல. அங்கே எப்பவுமே வெற்றி மேல் வெற்றி, அங்க மகிழ்ச்சிக்கு ஒரு குறைவும் இல்லை, அங்கே அறம் பெருகும். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரா தத்திர ஸ்ரீ விஜயோ பூதி த்ருவா நீதிர் மதிர் மமா. நாளைக்கு எக்ஸாம், அட்லீஸ்ட் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணாதானே நம்மளுக்கு மார்க் வரும். அந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணணும்ல. வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நாம் அதுக்கு தயாராக இருக்கோமா, வர்றப்போ எப்படி சந்திக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். மகாபாரதம் யுத்தம் வர்றதுக்கு முன்னாடியே கிருஷ்ண பரமாத்மாவுடைய அறிவுரை காரணமாக சிவபெருமான் மேல தவம் பண்ணி பாசுபதாஸ்திரத்தையும் மற்ற திவ்யாஸ்திரங்களையும் பெற்றுக்கிட்டு ரெடியா வந்து நிக்கிறான் அர்ஜுனன். வருமுன் காப்பாவன் அறிவாளி. அதே மாதிரி சண்டை போடும் போதும் கிருஷ்ண பரமாத்மாவுடைய முன்னிலையில அவருடைய ஆசீர்வாதத்தினால இந்த போரை நடத்தணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கான் அர்ஜுனன். வர்ற வேலையெல்லாம் நான் பண்றேன், வழிகாட்டினா போதும், பார்த்தனுக்கு சாரதியா இருந்தா போதும். அதுதான் முக்கியமான விஷயம். இங்க நமக்கு எப்படின்னா வேலையும் அவரே பண்ணிட்டா பரவாயில்ல, இந்த வேலை நம்ம வாழ்க்கையில நாம செய்யற கர்மாக்கள் மூலமாக அதன் பலனாக நமக்கு கிடைக்குது. நமக்கு இருக்கும் ஆசைகள் காரணமாக அந்த வேலைகள் நம்ம தலையில வந்து விழுது. அப்போ அந்த வேலையை யார் செய்யணும்? பகவான் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுப்பாரா? கடவுள் வந்து உனக்கு வந்து தோசை வேணும், ஆப்பம் வேணும்னு செஞ்சு வாயில ஊத்துவாரா? கிடையாது. நம்ம வேலையை நாம தான் செய்யணும். ஆனா அதற்கு கடவுளின் அருள் நமக்கு வேண்டும். துரியோதனன் மாதிரி அந்த அருள் வேண்டாம்னு ஒதுக்கக்கூடாது, அகம்பாவத்துல ஒதுக்கக்கூடாது. தவறான நோக்கத்தோட நமக்கு கடவுளோட அருள் கிடைச்சா போதும் அப்படின்னு வச்சுக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசுல
அந்த அருள் காரணமாக நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல சிந்தனைகள் வரும். அதனால தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இங்கே கவனிக்கணும். 2 பக்கமும் இருக்கக்கூடிய வீரர்கள் தன்னுடைய சொந்தக்காரங்க இவங்களெல்லாம் கொன்னுட்டு எதுக்கு ராஜ்யம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அர்ஜுனன் மனசை கம்ப்ளீட்டாக உடைச்சிடுது. வேண்டாம், பிச்சை எடுத்து பழச்சிக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுறான். அவனுக்கு வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்றத தெளிவாக ஒரு சிலபஸ் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்காரு பகவத்கீதையில். அதனால் நம்மளுக்கு என்ன, அங்கே தான் பிரச்சனையே. அந்த பகவத்கீதை அர்ஜுனனை காரணமாக வச்சுக்கிட்டு பகவான் நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த பகவத்கீதையை படித்து நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நாம் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதையை ஒவ்வொரு சனாதன தர்மத்தை பின்பற்றவனும் படிக்கணும். அதை படித்து அதில் இருக்கிற உண்மைகளையும் தத்துவங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணணும். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி இருக்கக்கூடாது. கடைசியாக ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த காண்டவ தகன பருவத்தில் ஜீவாத்மாவான அர்ஜுனன் தனக்கு புகழ் வேண்டும், ஆயுதம் வேண்டும், அஸ்திரம் வேண்டும், இதில் தான் கண்ணோட்டம். எப்படி நமக்கு உலகியல் இன்பங்கள் வேண்டும், துன்பங்கள் வேண்டாம், விருப்பு வெறுப்புகள் இருக்கு. ஆனால் பரமாத்மாவுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், இந்த ஜீவாத்மாவுக்கு எப்படியாவது நல்லது பண்ணணும். இது நம்ம விட்டுட்டு போயிடுச்சே, இதுக்கு வேற யாரு சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில், அந்த கருணையில் எப்பவுமே நம்மளுக்கு நன்மை செய்யணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கு. நாம ஒரு ஸ்டெப்பு எடுத்து அந்த பரமாத்மா கிட்ட போனா பரமாத்மா பல கோடி ஸ்டெப்பு எடுத்து நம்ம கிட்ட ஓடி வர்றோம். நாம நம்மளுடைய அகங்காரம், மமகாரம் அப்படிங்கிற ஒரு கோட்டையை எழுப்பி அதுக்குள்ள நம்ம மனசை பதுக்கி வச்சிருக்கோம். அந்த கோட்டை கதவுகளை திறந்து விட்டா, எப்படி திறந்தாலும் சரி, ஆசையின் காரணமாக திறந்தாலும் சரி, சுயநலம் காரணமாக திறந்தாலும் சரி, பயம் காரணமாக திறந்தாலும் சரி, வெளியில இருக்கிற பரமாத்மாவை உள்ள விடணும். உள்ள விட்டா அவர் மீதி எல்லா வேலையும் பார்த்துப்பார். இந்த உண்மையை தான் நம்ம இந்த கதையில தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அகங்காரத்தையும் மமகாரத்தையும் மீறி நமக்கு உதவி பண்றதுக்கு பகவான் வருவார். எப்படி துரியோதனையும் காப்பாற்றணும், திருதராஷ்டிரனையும் காப்பாற்றணும்னு ஒரு எண்ணத்துடன் தூது வர்றார். யுத்தம் வேண்டாம், 5 கிராமங்களையாவது கொடு, 5 வீடாவது கொடு அப்படின்னு ஒரு யாச்சகம் பண்ணின்னு வர்றார். அதுவும் கொடுக்க மாட்டேன், ஊசி குத்துறதுக்கு நிலம் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கிற துரியோதனன் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே கட்டணும், ஜெயிலில் போடணும்னு முயற்சி பண்ணுறான். மகாபாரதத்திலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம் எப்பவுமே அறத்தின் பக்கம் இருக்கணும், தர்மத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. தர்மத்தை விட்டு கொடுக்காம இருக்கிற முயற்சியில் சில தவறுகள் நாம் செய்யக்கூடும். யுதிஷ்டிரன் எப்படி தன்னுடைய ராஜ்யம், மனைவி, தம்பிமார்கள் அத்தனை பேரையும் சூதாட்டத்தில் தோத்தானோ, அது மாதிரி நாமளும் நம்ம வாழ்க்கையில பல தவறுகள் செய்யக்கூடும். எப்படி அர்ஜுனன் தன் பக்கம் கிருஷ்ண பரமாத்மா சாரத்தியம் பண்ணா போதும், ஒரு வண்டி ஓட்டியா இருந்தா போதும், வேற எதுவும் வேணாம் அப்படின்னு கேட்டுக்கிறான். இங்க நாம நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்முடைய அகங்காரத்தையும் மமகாரத்தையும் மீறி ஒரு கனெக்ஷன் பரமாத்மா கிட்ட நம்ம ஏற்படுத்திக்கணும். அந்த கனெக்ஷன் எந்த வகையில இருந்தாலும் சரி, பரமாத்மா அதை சந்தோஷமா எடுத்துக்கிட்டு அந்த வழியில நமக்கு உதவி பண்றார். இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய திசை தான் முக்கியம். போற ஸ்பீடு முக்கியம் இல்லை, விசை முக்கியம் இல்லை. நாம ஒரு சின்ன ஜன்ன கதவை பரமாத்மாவுக்கு திறந்து விட்டா, எப்படி ஒரு குகையில ஒரு சின்ன ஓட்டை மூலமாக சூரிய ஒளி உள்ள தன்னுடைய ஒளியால இருக்கும் இருட்டை போக்குதோ, அதே மாதிரி நம்ம மனசுல ஒரு சின்ன கேட்டை ஓபன் பண்ணி விடணும். அந்த கேட்டை அழுக்கு இருக்கிற கேட்டா கூட இருக்கலாம், ஆனா அந்த கேட்டை திறக்கிறது நாம தான். ஏன்னா அந்த கேட்டுக்கு உள்பக்கமாக தான் தாப்பால் இருக்கு, வெளியில இருந்து தாப்பால் இல்லை. உள்ள இருக்கிற பூட்டை நம்ம திறந்து பரமாத்மா உள்ள விட்டா, அந்த பரமாத்மா உள்ள நம்ம மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் அவரே கொஞ்சம் கொஞ்சமா சுத்தம் படுத்தி, கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய ரஜோ தமோ குணங்களை கழுவி சத்துவகுணத்தை பெருக்கிறார். அந்த சத்துவகுணத்தால பகவானை பற்றின அறிவும் சிந்தனையும் இன்னும் அதிகமா வளரும். அப்போ நாம திறந்திருக்கிற சின்ன கதவை உடைச்சி ஒரு பெரிய கேட்டே இல்லாத ஒரு ஓப்பனிங்கா பண்ணி விடலாம். அந்த பரமாத்மா நம்ம மனசுல உட்கார்ந்தப்புறம் நம்ம வாழ்க்கையே எப்படி அர்ஜுனன் எந்த வகையில போனா அவனுக்கு நன்மை ஏற்படும் என்று சொல்லி கொடுக்கிறாரோ, அதே மாதிரி நமக்கும் சொல்லி கொடுப்பார். ஒரே ஒரு கண்டிஷன் தான் டிஃபரன்ஸ். அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்த சாரதியா வாலண்டரியா வாங்கன்னு கூப்பிட்டு வச்சுக்கிறாரு. நாமளும் அப்படி செய்ய முடியுமா? முடியும். எப்போ? அவர் பகவத்கீதையில சொல்லியிருக்கிற விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில நாம கடைபிடிச்சா. அந்த முயற்சியில நாம ஒவ்வொருத்தரும் மேற்கொள்வோமாக.
அந்த முயற்சியில் நாமும் அந்த பார்த்தசாரதியுடன் தொடர்பு கொள்ளலாம், பயன் அடையலாம் அப்படிங்கிற ஒரு நற்சிந்தனையோட இதை நிறைவு செய்கிறேன். ஓம் தத் சத்.